ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராமஸ் அரசவை கிச்சன். நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சூப்பரான மட்டன் கிரேவி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கிரேவியை நீங்கள் தேங்காய் பால் சாதம், சப்பாத்தி, பூரி, அப்புறம் ரைஸ் எல்லாத்துக்குமே ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எப்படி செய்யலாங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த கிரேவி செய்கிறதுக்கு நம்ம ஒரு மசாலா பொருட்கள்லாம் சேர்த்து நல்லா நம்ம ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு வந்து ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். மிளகோட டேஸ்ட் இந்த கிரேவிக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்துக்கோங்க. கருக விடாமல் நல்லா வறுத்துக்கலாம். இது நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு இஞ்சி பூண்டு வந்து நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. பூண்டு பார்த்தீங்கன்னா ஒரு 10 பல் எடுத்துக்கலாம். இஞ்சி வந்து நல்ல ஒரு பெரிய சைஸு இஞ்சி எடுத்துக்கலாம். அது கூடவே ஒரு 15 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், அது சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த மட்டன் கிரேவிக்கு, அதனால் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு வத்தல் வந்து சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் ஒரு 6-7 சேர்த்துக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். இதில் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு நறுக்குன தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான், தேங்காய் வந்து நிறையா சேர்க்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை. ஸோ கொஞ்சோண்டு தேங்காய் சேர்த்துக்கிட்டா போதும். அதனால் ஒரு கைப்பிடி அளவுக்கு மட்டும் நறுக்குன தேங்காய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதெல்லாம் சேர்த்து நல்லா ஆற வச்சு நான் பேஸ்டாட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கிரேவிக்கு எப்படி தாளிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கொஞ்சோண்டு எண்ணெயில் ஒரு சின்ன பட்டை சேர்த்துக்கோங்க. 2 கிராம்பு வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே மசாலாவில் கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் சேர்த்துருக்கோம், அதனால் வந்து நிறைய இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேண்டாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இதெல்லாம் வதங்கின பிறகு இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற மட்டனை வந்து சேர்த்துக்கிறேன். மட்டன் வந்து நல்லா வந்து உப்பு மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போயே வந்து உப்பு சேர்த்துறாதீங்க. மட்டன் வந்து அந்த எண்ணெயில் நல்லா குக் ஆகட்டும். குக்கான பிறகு நம்ம வந்து உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ மட்டன் வதங்கிடுச்சு. தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிட்டேன். நல்லா வதங்கின பிறகு இப்போ இதில் வந்து தக்காளி சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு சின்ன தக்காளியை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வந்து மட்டனை வதக்கிக்கோங்க. இப்போ இதில் வந்து தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அந்த மட்டன் கிரேவி எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பேஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே அந்த வெங்காயம்லாம் போட்டு வதக்கி வச்சுருக்கிற அந்த மசாலா பேஸ்ட்டை வந்து சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் நல்லா வதக்கிட்டு குக்கரில் போட்டு தான் நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா கடாயிலலாம் வேகனா ரொம்ப லேட் ஆகும். குக்கரில் போட்டு ஒரு 7-8 விசில் விட்டிங்கன்னா அந்த மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிடும். தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். ரொம்ப அதிகமாக தண்ணி சேர்க்க வேண்டாம், ஏன்னா கிரேவி தான் இது. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இது நம்ம குக்கரில் போட்டுட்டு 7-8 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸோ குக்கரில் 7-8 விசில் வந்துடுச்சு. நல்லா எண்ணெய் பிரிஞ்சிட்டு கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கிரேவியை வந்து குக்கர்லேயே இருக்கும் போது ஒரு மாதிரியான இருக்கும், அதனால் ஒரு தடவை திரும்ப கடாயில் ஊற்றிட்டு இன்னும் நல்லா வந்து கொதிக்க வைக்கும் போது உங்களுக்கு டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். சூப்பரான மட்டன் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக இதே ஸ்டைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் ரொம்ப அமேசிங்காக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம்.